அவங்களோட எதிர்பார்ப்பு இப்படி இருக்கு. சார் எனக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், சாக்ரிஃபைஸ்ல வேணும், எனக்கு ப்ராக்ரஸிவா அந்த பொண்ணு இருக்கணும், என்ன நல்லபடியா என்ன எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு டேட்டுக்கு கூப்பிட்டேன்னா அதான் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு சரியா ஒரு ஏன் டேட்டுக்கு வரணும், நாளைக்கு அது மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னா ஒரு லிஸ்ட் போடுறீங்கல்ல. இதை நாளைக்கு மாத்திக்க மாட்டாங்கன்னு எந்த உத்தரவாதம் உங்களுக்கு இருக்குன்னு கேட்குறேன். அங்க காதல் இல்லாம உங்களுடைய தேவைகள் முன்னோங்கி வந்துடுது. கரெக்டா? இந்த தேவையெல்லாம் இருந்தா எனக்கு ஓகே, இந்த தேவையெல்லாம் இல்லைன்னா இது இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் முதல்ல உங்களுக்கு ஒரு காதல் வரும்போது தேவை முன்னிலையில் நிற்காது. ஒரு மனசாவோ புரிதலாவோ ஈர்ப்பாவோ அங்கே ஒரு முன்னிலை இருக்கும். அது போய் லிஸ்ட்டாக 1 2 3 இது ஒன்று தான். சரி, கொஞ்ச நாள் பேசி பார்ப்போம். இது ஓகேன்னா அப்போ நம்ம ஓகே பாக்ஸில் போடுவோன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குல்ல, மேக்ஸ் கால்குலேஷன். அது வந்து உங்களுக்கு இயல்பாக ஒன்று இல்லையே அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் கேள்வியாக வைக்கிறேன். ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லவ்வில் வந்து நம்ம ரொம்ப பெரிய ஒரு காயம் அடைஞ்சிருப்போம். ஸோ திருப்பி நம்ம அந்த மாதிரி ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளை சுற்றியே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம், ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கிறோம். இந்த பவுண்டரிக்குள்ளே நீ வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்வியஸாக நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிருது. இந்த பவுண்டரி எப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதிகமாகும் போது.